ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பின்னாடி வெள்ளையாக ஒரு மலை தெரியுது பாருங்க, அதாங்க சித்தர்கள் வாழ்ந்த மலை. இப்போ நாங்கள் அந்த மலைக்கு தாங்க போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையில் மொத்தம் 1500 படி இருக்குங்க. நம்ம உடம்புல உள்ள நோய்களை சரி பண்ணுறதுக்கான சுனைகள் இங்கே தாங்க இருக்கு. சூப்பரா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க குட்டி ட்ரக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரணமலை. நாளைக்கு வந்து கந்த சஷ்டி, சரியான கூட்டம் நாளைக்கு இருக்கும். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியல, எங்கேயுமே பைக்கு காரில் எங்கேயுமே விட முடியல, அவ்வளோ ரஷ்ஷுங்க இன்றைக்கி. நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் வந்திருக்கோன்னு. இங்கே பாருங்க கயிறு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு. முருகரை பாக்குறதுனா சும்மாவா? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இங்கே அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல வளர்ந்துருக்குங்க. அரச மரத்தை சிவனாகவும் வேப்ப மரத்தை சக்தியாகவும் பாவித்து சிவசக்தியாக இங்கே வந்து கும்பிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்காக்களே, இன்னைக்கு நான் உங்களை தோரணமலைக்கு தான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப நாளா எங்க மிஸ் எங்க கூட ட்ரக்கிங் பண்ணணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நான் அவங்களோட தான் ட்ரக்கிங் வந்திருக்கேன். இந்த மலை எங்க இருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல கடையம்ங்கிற ஊர்ல இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா கிரிவல பாதை இருக்கு. ஸோ நம்ம எல்லா சிவன் மலையில தான் கிரிவலம் பாதை பார்த்துருக்கோம். இங்க வந்து முருகருக்கு தோரணமலையில கிரிவல பாதை இருக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இங்க வந்து அலோ பண்ணுவாங்களாம். ஸோ அது வந்து இந்த வழி பாருங்க. நம்ம மற்ற நாள்ல வந்து இந்த படி வழியா தான் நம்ம ஏறி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையோட வரலாற நான் ஏறிக்கிட்டே சொல்றேங்க. இங்க ஏறும்போது 6 மண்டபங்கள் வருங்க. வேணா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் ஒவ்வொன்றத்துலயும். வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் இங்க வந்த போது இங்க மூலிகை நிறைய இருந்தனால அந்த மூலிகைகளை வச்சு மருந்துகள் நிறைய செஞ்சாரு. அதனால இங்க வரவங்களுக்கு எல்லாம் அதை வச்சு வைத்தியத்தை பார்த்தாரு. இங்க பாருங்க, இங்க ஒரு தேரையர் மண்டபம் போட்டிருக்கு பாத்தீங்களா? இது யார் அப்படின்னா, தேரையருங்கிறவர் யார் அப்படின்னா அகத்தியரோட சிஷ்யர். அதாவது ஔவையார் வந்து ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து அகத்தியர்கிட்ட விட்டுட்டு நீ இவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அகத்தியர் வந்து அவர் தேரையரா ஒரு சிஷ்யரா ஏத்துக்கிட்டு அவருக்கு அந்த மூலிகை செய்யற அந்த மருந்துகள்லாம் அவருக்கு சொல்லி தர்றாரு. ஸோ அவர் தேரையர் அகத்தியரோட சிஷ்யனாவே ஆயிடுறாருங்க. இங்கே பாருங்க, பழங்காலத்தில் உள்ள படிகள் எப்படி இருக்குது பாருங்க. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க அதில் ஏறுறது. இப்போ தான் வந்து ரொம்ப சேஃப்டியாக கான்கிரீட்டில் வந்து படி போட்டிருக்காங்க. உண்மையில சூப்பருங்க. எப்படி இருக்கு மேலே? எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அவரு இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்காரு. அப்படியா? ரைட். ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையா இருக்கான்ட்டு. ஓகே, பாய் ஜி. பாய் 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 ஜி. மலை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்படி உருவானது கதை அப்படின்னா, நாப்பெருமான் அப்படிங்கிறவர் இந்த முருகரோட தீவிர பக்தர். அவர் கனவுல முருகர் வந்து இங்க ஒரு சுனையில நான் இருக்கேன், அங்கேருந்து நீ என்னை எடுத்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ அவர் கனவுல வந்ததை இங்க அவர் 10 பேரை கூட்டிட்டு வந்து அந்த சுனையை தேடி போய் எடுத்து பார்த்துருக்காங்க. அங்க ஆக்சுவலா வந்து முருகர் இருந்திருக்காரு. அந்த முருகரை எடுத்து இங்க பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த முருகரை தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. அதான் இப்ப தோரணமலையா இருந்திருக்கு. முன்னாடி இந்த மலைக்கு வாரண மலைன்னு பேர் இருந்தது. அப்புறம் அது நாள்பட இது வந்து தோரணமலையா மாறி இருக்குங்க. இதை கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலை வந்து யானை படுத்திருக்கிற மாதிரியே ஒரு உருவம் தெரியுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா இங்க? ரெண்டாவது டைம். சூப்பர். எப்படி இருக்கு மலை? சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே. மலை போறதா உனக்கு பிடிக்குமா?
சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அகத்தியர் மண்டபம் வந்துட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தேரையர் மண்டபம் பார்த்துக்கோம். இப்போ வந்து பாருங்க, அது பின்னாடி பாருங்க அகத்தியர் மண்டபம் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில மூலிகைகள் நிறைய வந்து அவர் வந்து இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ராஜா ஒரு தீராத தலைவலியில எங்கெல்லாமோ போய் அவருக்கு வந்து அந்த குணவாங்கமா இருந்தனால இங்க வந்திருக்காரு கடைசியா தோரணமலைக்கு. அகத்தியர் வந்து அவரை பார்த்துட்டு அவர் மூளையில சின்னதா தேரை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காலத்துல ஓப்பன் ஹெட் சர்ஜரி, அதாவது கபால அறுவை சிகிச்சை, இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ஒரு இது வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு அதிசயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையில ஒரு பெரிய விஷயங்க இது. ஏன்னா இப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்து வளர்ந்துருக்கு. பட் அந்த காலத்துல பாருங்க அகத்தியர் வந்து எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ உண்மையிலே இதெல்லாம் நினைக்கும் போது கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே கொஞ்சமா கேட்டுக்கிட்டே இன்னும் அடுத்த மலைக்கு மேல முருகரை பார்க்க போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படி ஏறி வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு படி கீழே இறங்கி போகுது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொனைக்கு போக உண்டான வழி. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் காட்டுறோம் பாருங்கள் சொனையை உங்களுக்கு. விடுறீங்க தண்ணி ஊத்திட்டியா நீனே? போறமா மூஞ்சி கிளம்பிடுவா. சொல்லுப்பா. கால கிளம்பிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொன்ன முகத்தை கைகள்லாம் அலம்பினோம். செம்ம சில்னஸுங்க தண்ணி. மேலே ஒரு வழியாக ஏறிட்டோம். இதை கட்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம் மேலே. இங்கே பாருங்க கட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே முருகர் கோவிலுக்கு சைடில் பத்ரகாளி அம்பாள் கோவில் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்க, முருகர் கோவிலுக்கு மேலே வந்து ஒரு சொனை இருக்குங்க. சூப்பராக தெரியுது பாருங்க. அதுக்கு மேலே அப்படி ஏறுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மலையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோங்க. இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. தேங்க்யூ, பாய் பாய்.